ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். நாங்கள் இன்றைக்கி என்னதை பற்றி பார்க்க போகிறோம்டா, யார்ட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா, ஜென்ரலாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். அதாவது பட்டில் அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்யணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் செய்யும். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா, வர்ற கூட்டம்லாம் கலைஞ்சு போயிடுது. இதில் இருக்கிற பொருட்கள்லாம் பட்டில் அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இதை நாங்கள் ஒன்றுண்டா பார்ப்போம். இப்போ நாங்கள் வட்டலப்பம் செய்ய 300 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த சர்க்கரையை நல்லா இடித்து தூளாக்கி வச்சிருக்கிறோம். அடுத்தது 300 மில்லி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்லா முதல் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த 5 முட்டை, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது வெனிலா. ஓகே, இவ்வளோ நம்ம தேவையான பொருட்கள் என்ன வட்டலப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது நாங்கள் நார்மலாகவே வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ண பொருட்களை வச்சு ஈஸியாக விடலாம். இது நீங்கள் பெருசாக சிலவமாக அதுன்னு. ஓகே 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 அப்போ இதை நீங்கள் எப்படி எப்படி செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே வாங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலுக்கு இந்த சர்க்கரையை போட்டு நல்லா சர்க்கரை கரைய தக்கனையா மிக்ஸ் பண்ணுவோம். சர்க்கரை நல்லா கரையணும். அடுத்தது எடுத்து வச்சுக்கிற முட்டைய இதுக்கு உடைச்சு போடுவோம். எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இந்த முட்டையில இருக்கிற வெடுக்க எடுத்து விடுவோம். இந்த வெடுக்க எடுத்தா மணக்காது, முட்டை மணம் மேலால வருமா அது? இந்த வெள்ளையா தெரியுது. இதை எடுத்தா மணக்காது. அப்படியே வரும் தனி. இதை நல்லா அடிப்போம். ஆக அடிக்க தேவையில்லை, ஓரளவு நுரை வரத்தக்கனையா கொஞ்ச நேரம் அடிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா முட்டை நல்லா அடிபட்டுட்டு இப்ப பால்ல சர்க்கரை நல்லா கரைப்பட்டுட்டு இதை நாங்க அடிச்சு வச்சிருக்க முட்டையோட விடுவோம், வடிச்சு விடுவோம். என்ன டஸ்ட் கிடையாது தும்போல் இருந்தாலும் வடிக்க வந்துடும். இனி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்ததா எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் தூளை போடுறேன். அடுத்ததா 1/2 ஸ்பூன் வெனிலா விடுவோம், கொஞ்சம் வாசத்துக்கு. ஒரு கொஞ்சம் வாசமா இருக்க, முட்டை மணம் இல்லாம. இப்ப சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்ப எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டுது. இனி இதை ஒரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு பேக் பண்ண போறோம். இட்டாலி சட்டியை வச்சு பேக் பண்ண போறோம். இது என்ன ஏலக்காய்? ஏலக்காய். இப்ப நாங்க இட்டலி சட்டிக்கு தண்ணி விட்டுருக்கிறோம். அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சுட்டு இதை வைக்க போறோம்.
இப்போ வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மூடிட்டு இதுக்கு பிறகு மூடுவோம். மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுவோம். ஓகே, பட்டில் அப்பம் ரெடி ஆகிட்டு சூடாக இருக்குது, சாப்பிடுவோம். அப்படி இருக்குன்னு ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது, ஆனால் இனிப்பு கூடவா இருக்குது. சட்டப்பட்டு இருக்கு, சுடுவுது. ஓகே, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் செய்து சாப்பிடுங்க. பெரிய சிலாவும் இல்லை, நார்மலாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.